நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு அவருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சீரியல் ஆக்ட்ரஸ் நிவேதிதாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிவேதிதா சமீப காலமாகவே சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய திருமணம் தான். ஒரே ஒரு திருமணம் பண்ணது குத்தமாயா? திருமணத்து மூலயமா நிறைய நெகட்டிவிட்டி வெறுப்புகளையும் சம்பாதிச்சாங்கன்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன, அவங்க யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, பார்க்க நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருந்தாலும் பக்காவா தமிழ் பேசுவாங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிவேதிதாவை பற்றி இப்போ பேச காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முதல் கணவருடைய திருமணம் தாங்க. ஆமாங்க, சமீபத்தில் சீரியல் ஆக்டர் ஆரியன் அண்டு ஆக்ட்ரஸ் ஸ்ருத்திகா இவங்க ரெண்டு பேருடைய ரகசிய திருமணம், அதாவது திடீர் திருமணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைரலாக பேசப்பட்டது. அதை அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியன் எனக்கு கிடைச்சிருக்காங்க, கண்டிப்பா எங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு உங்க எல்லாரோடைய பிளஸிங்ஸ் தேவை அப்படின்ட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே மக்கள் மத்தியில் அவங்களுடைய லவ்வை ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. சொல்லி அப்படியே அடுத்த செகண்டே, அதாவது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா திருமணமும் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய காதல் கதை ரொம்ப நாளாவே போயிட்டே இருந்தது. அப்போ அவங்க மென்ஷன் பண்ணும்போது கூட ஆமா நாங்கள் ரெண்டு பேருமே டிவோர்ஸி தான், ரெண்டு பேருக்கும் மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கை செட் ஆகலன்னு தான் நாங்கள் திரும்பவும் இந்த வாழ்க்கைக்குள்ள இணையறோம் அப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில ஆல்ரெடி ஒரு ஆக்ட்ரஸும் இருந்திருக்காங்க. அவங்க யாரும் தேடி பார்க்கும் போது தான் அட இவங்க தானே அவங்க அப்படின்ட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக்ட்ரஸ் நிவேதிதா இங்க சென்னையில தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய மதர் டங் சைரஸ்டா. இவங்க பாத்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே தமிழ் பேசுவாங்க. எல்லா இன்டர்வியூவும் ரொம்ப அழகாவே இருக்கும். பார்க்கவும் இவங்க ரொம்ப அழகா எங்காவும் இருப்பாங்க. இவங்க MOP வைஷ்ணவ காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருந்தாராம். அதனால இவங்களுடைய கனவாவும் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணணும், சின்ன வயசுல இருந்து அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், இது போல ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு MBAவும் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு. இவங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸராகவும் இருந்ததுனால கிட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும், அதே மாதிரி ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சேனல்ல இருந்து இவங்களை ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம். அதனாலதான் இவங்க ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலோடைய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ரேடான் கம்பெனியை சேர்ந்தவங்களாம். அது மூலியமா தான் ஒரு டைரக்டர் இவங்களை சந்திச்சிருக்காரு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த ரோலுக்கு நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபர்ஸ்ட் சன் டிவில அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில இவங்க கல்யாண பரிசு சீரியல்ல வாசுகி அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து திருமகள் அப்படின்ற சீரியலும் நடிச்சிருப்பாங்க. இந்த திருமகள் சீரியல் மூலமா தான் இவங்களும் சுரேந்தர் அப்படின்ட்டு இவங்களுடைய இரண்டாவது காதல் கணவரும் கிடைச்சாருன்னே சொல்லலாம். பிப்ரவரி 2024 இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது. இவங்களுடைய திருமணத்தப்போ ரொம்பவே அவங்க எமோஷனலா இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய மதர் டங்கான சைரஸ்டாலேயே அவரு இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணாராம். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்களாம். இவங்களுடைய தங்கச்சிக்கு மூலயமா தான் நிறைய ஹெல்ப் கேட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இவர் சர்ப்ரைஸும் கொடுத்திருக்காரு. அது மூலயமா ரெண்டு பேரும் மாறி மாறி ப்ராமிஸ் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்த இவங்களுடைய நட்பு அடுத்த லெவல் காதலா மாறல, கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுடைய வீட்லயும் இவங்களுடைய முதல் திருமணம் தவறாக முடிஞ்சதுனால எப்படியாவது பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தப்போ தான் எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்களாம். அப்போதான் சுரேந்தரோடைய நினைப்பு இவங்களுக்கு வந்துதான். அந்த மாதிரி ஏன் நம்ம நினைக்கணும், நட்பு தானே, இது ஏன் நம்ம தப்பாக கொண்டு போகிறோம், அப்படிலாம் போகக்கூடாது, இவங்க மனசை கட்டுப்பாட்டோடு வச்சுருந்தாங்களாம். இவங்களுடைய வீட்லேயும் இது எல்லாத்தையும் பற்றி கேட்டாங்களாம். இப்படி இவங்க நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்னதான் இவங்களுடைய மனசில் ஆசைகள் இருந்தாலும் இவங்க வெளிப்படையாக எதுவுமே சொல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் சுரேந்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய வீட்டுக்கு டைரக்டா பொண்ணு கேட்டே வந்துட்டாராம். ஸோ இவங்களுடைய டேட்டிங்லாம் இல்லாம திருமண டேட்டோட தான் இவங்களுடைய காதலே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அதுதான் அவங்களுடைய முதல் சண்டை. என்கிட்ட கூட சொல்லாம ஏன் வீட்டில் வந்து பேசுனீங்க அப்படிலாம் கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களாம். ஸோ சமீபத்தில் தான் இவங்களோட திருமணம் நடந்ததுனால திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது. என்ன ஆல்ரெடி ஆரியன் அந்த ஆக்டர் கூட தானே திருமணம் ஆச்சு, இப்போ என்ன ஆச்சு, ஏன் நீங்க இவரை திருமணம் பண்றீங்க, இப்படி ஏன் பண்றீங்க, அப்படி ஏன் பண்றீங்க, நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தப்போ எங்க இரண்டாவது
திருமணம் பண்றது தப்பா? 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. அதனால நாங்க ஆரியனை பிரிஞ்சுட்டேன். இப்போ எங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இது உங்களுக்கு பொறுக்கலையா? இது போல கேள்வியெல்லாம் கூட இவங்க கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி எங்க மேல அக்கறை வச்சு என்னுடைய பர்சனலை பத்தி கேட்கிற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு நான் நல்ல முறையில ரிப்ளை பண்றேன். ஆனா அதையே ஒரு கேள்வி பொருளாக்கி பேசும் பொருளாக்கி எங்களை ரொம்பவே தப்பா பேசுற இந்த பாக்குற உலகத்துக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் அப்படின்ட்டு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. சோ ஆரியனை இவங்க எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்லயே பார்த்துட்டாங்களாம். அந்த திருமண வாழ்க்கையில இருக்கும் போதும் அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு லவ் மேரேஜ் தான் சொல்ல முடியும். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இவரு. அவங்களுடைய காலேஜுக்கு இவர் கெஸ்டா போகும்போது அங்க ஒரு கமிட்டில இவங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கேமை கண்டக்ட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்டு மூலியமா அறிமுகமாகி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்தே 2 பேருமே ஒரு நல்ல நட்புல இருந்திருக்காங்க, காதலையும் இருந்திருக்காங்க. வீட்டுல சொன்னதுமே ஓகே சொல்லி மேரேஜும் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மேரேஜும் கோலாகலமா நடந்தது. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ட்டு அவங்க வெளிப்படையாவே சொல்லல. யாரும் யாரையும் தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் 2 பேரும் அதை பத்தி பேசாமலே அவங்களோட 2வது மேரேஜ் பத்தி மட்டுமே பேசியிருக்காங்க. நிவேதிதா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல பரதநாட்டிய டான்சர், நல்ல பிசினஸ் உமனாவும் இருக்காங்க. என்னதான் அவங்க சீரியல்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் ஃப்ரீ டைம்ல எப்ப கிடைக்குதோ அப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுக்க ஆர்டர்ஸும் இவங்களுக்கு நிறைய வந்துதான். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கனவுக்கு தடையாளா எதுவுமே இல்லையாம். இருந்தாலும் நம்மளுடைய பொண்ணு ஏன் இந்த மாதிரி ஒரு துறையை எடுத்துட்டான்ட்டு இவங்க அப்பா இவங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாராம். அது மட்டும் இல்லாம பேசவும் இல்லையாங்க. ரொம்பவே எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ட்டு ரொம்ப மனசங்கடத்துல இருக்கும் போதுதான் இவங்க சேனல்ல ரொம்ப பெரிய லெவல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இவங்க எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா வந்து இவங்க கிட்ட பேசுவாங்களாம். அது மட்டும் இல்லாம செல்ஃபி எடுக்கணும், ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப்ன்ட்டு இப்படி அவங்க அப்பா கூட இருக்கும்போது தன்னுடைய பொண்ணு பெருமைப்படுத்துற வகையில பண்ணதுனால அவங்களுடைய அப்பா சரி நம்மளுடைய பொண்ணு தவறான வழியில எதுலையும் போகல, நல்ல முறையில தான் போயிட்டு இருக்கா, இந்த துறையும் தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா மனசுல ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்காங்க. அதனாலதான் என்னவோ இப்போ வரைக்கும் இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து என்ன லெசன் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னுடைய லைஃப் பார்ட்னரா செகண்ட் லைஃப் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இது போல ஒரு பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டான். எல்லாருக்கும் இந்த மாதிரி பையன் கிடைக்கணும்ட்டு சுரேந்தரை ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாங்க. சுரேந்தர் பாத்தீங்கன்னா திருமகள் மட்டும் இல்லாம மலர் என்ற சீரியலும் ஒரு ஹீரோ மெட்டீரியலா வள வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு பாசிட்டிவ் வைபோட போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரை பத்தியும் யாரும் தவறா பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில இவங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், இவங்களோட சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.